நம்முடைய ஆண்டவர் மறுமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த உயர்வுகள் யாவரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நமக்கு நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவனுமா இருக்கார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நம்ம பார்க்கிற தேவனுடைய வார்த்தை, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவ ஆலயத்துக்கு வரும்போது நம்ம அவர் பார்க்குறாரு, வீட்லேயும் பார்க்குறாரு, எல்லாவற்றையும் பார்க்குறாரு. இப்போ கர்த்தர் நம்ம என்னென்ன செய்கிறோம் எல்லாவற்றையும் பார்க்குறாரு. இப்போ நம்ம துதிப்பது எதற்காகன்னு பார்க்கும்போது தேவ பிரசனத்தை இங்கே இறக்கிறதுக்காக, ஏதோ சும்மா பாடுறதுக்காக இல்லை. தேவ பிரசனத்தை உங்கள் ஜெபம் கேட்கப்படணுமா வேணாங்களா? சும்மா போகணுமா பரவாயில்லைங்களா? ஏதோ நாங்கள் பைத்தியக்காரமாக ஜெபிக்கிறோம் இல்லை. ஏன்னா தேவன் இறங்கணுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. உடனே இறங்கிடுவாரா கர்த்தர்? அவருடைய மகிமை இந்த இறங்கணும். அவர் இங்கே இறங்குனா உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்படும். பவுலும் சீலாவும் கை கால் கட்டப்பட்டவங்க தான் இருந்தாங்க. ஆனாலும் வாய் எதுக்கு இருந்து ஜெபம் பண்ணுறது? வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் கேட்கப்படலை. கேட்கப்பட்டால் மட்டும்தான் அந்த ஜெபம் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ உங்கள் ஜெபத்தை கேட்கும்படியாக தான் என்ன பண்ணுறோம் நாங்கள் கடைசியில் உங்களை துதித்து ஆராதிக்க சொல்கிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை துதித்து ஆராயத்த வேலை அவங்க கை கால் கட்டப்பட்டிருந்தது. கையை கட்டாதுன்னு சொல்கிறவங்களன்னு இங்கே வந்தது கை கட்டுறதுக்கு நம்ம வரல, தேவனை துதிக்கும்படியாக வந்திருக்கோம். ஏன் கையை கட்டுறீங்க? கை கட்டுற இடமா இது? கர்த்தருடைய சமூகத்தை இருக்கணும், உற்சாகமாய் துதிக்கணும். சரிங்களா? நம்ம அது கை கட்டுறதெல்லாம் வேறு இடம், அங்கே போய் கை கட்டுங்க, இங்கே கை கட்டாதீங்க. தேவனை சந்தோஷமாக பாடுது. ஏன்னா நீங்கள் விடுதலை அடையிறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம். பவுன் சொன்ன மாதிரி தேவதூதர்களுக்கும் மனுஷர்களுக்கும் வேடிக்கை ஆயிட்டோம்னு சொன்னார். அப்படின்னு சொன்னார் பவுல். தேவதூதர்களுக்கும் மனுஷர்களுக்கும் வேடிக்கை ஆயிட்டோமா? ஏன்னா நீங்கள் விடுதலை அடைகிறதுக்காக, உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், கற்றுக் கொடுக்குறோம். இப்போ ஜெபம் கேட்கப்படாததற்கு இது ஒரு காரணம். நம்ம பவுலும் சீலாவும் கை கால் கட்டப்பட்டாலும் வாய் என்னாச்சு கட்டலைன்னா நினச்சி பாருங்கள். கட்டப்பட்டிருக்கும் பொழுதே அவங்க துதிச்சாங்கன்னா கட்டை எப்படி துதிச்சிருப்பாங்க. இப்போ ஜெபத்தை கேட்கிறவர் இறங்குனா, தேவருடைய பிரசனை இங்கே இறங்குனா சும்மாலாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன செஞ்சால் இறங்குவார். ஆமென். துதி நம்ம ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் எடுக்கும்போது கர்த்தருடைய பிரசனை இறங்கும். இதெல்லாம் பரிசுத்தவான்கள் எழுதி வைத்தது. தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் இப்படி பண்ணால் தேவனிடத்துலேருந்து நம்ம நன்மை பெற்றுக்கொள்வோம் என்று சாட்சியை எழுதினாங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம எப்படி துதிக்கிறோம், என்ன பண்ணுறோம், எல்லாவற்றையும் பார்க்குற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறாரு. நீர் என்னை காண்கிற தேவன்னா நம்ம செய்கிற நன்மைகளையும் பார்ப்பார், நம்ம செய்கிற தீமைகளையும் பார்ப்பார். நம்ம தேவனை துதிக்கும்போது பார்ப்பார், ஜெபிக்கும்போது பார்ப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கார். ஒன்றையும் அவர் பார்க்காம இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்குற ஒரு நல்ல தெய்வம். சரி, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது, இனி நீங்கள் என்ன பண்ணணும், துதிக்கும் பொழுது விடுதலையோடு கூட துதிங்க. நீங்கள் கை கால் கட்டப்பட்டவர்களாய் பவுல் சீலாவை போல அல்ல, நீங்கள் விடுதலையாக வந்திருக்கிறீங்க. ஆமென். விடுதலையோடு கூட கர்த்தரை துதிங்க. கர்த்தர் இறங்கினாருன்னா உங்களை விடுவிப்பார். ஆமென். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஜனங்கள் கட்டப்பட்டிருக்காங்க, மறைவான கட்டிருக்காங்க. கட்டுகள் அவிழ்க்கப்படனா தேவனுடைய துதியினால் மட்டும்தான் முடியும். சரி, இந்த வசனம் பார்க்கும்போது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகார் தேவனை பார்த்து சொல்கிறாங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று. முதல்ல நீர் என்னை காண்கின்ற தேவன் சொன்னாங்க. உண்மையாகவே அந்த இடத்துல ஆகாரை தேவன் கண்டார். ஆகாருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னுடைய, நீங்கள் மேலே இருக்கிற வசங்களை வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், ஆகார் கர்ப்பமாய் ஆன பிறகு தன்னுடைய நாச்சியாராகிய சாராளை என்ன பண்ணாங்களாம், அற்பமாக எண்ணினாங்க. அப்போ அற்பமாக எண்ணின பொழுது இவங்க சொல்கிறாங்க, இந்த வேலைக்காரி நான் அற்பமாக என்ற அப்படின்னா, ஆபிரகாம் சொன்னார், உன் வேலைக்காரி தானே, நீ அவளை உன் கைக்குள்ள தான் இருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. கடினமாக பேசினாங்க. கடினமாய் பேசின பொழுது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் ஓடிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் தேவதூதன் சொன்னார், நீ போய் அங்கே அடங்கியிருந்தார், மறுபடியும் திரும்பி போ, அங்கே அடங்கியிருந்தார். அப்படி தான் தேவ பிள்ளைகளை சில வார்த்தைகள், தேவன் வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்து உங்களை கண்டிக்கும் பொழுது அது கீழ்ப்படிந்த நடன் கர்த்தர் சொல்லுவார். ஆமென். ஓடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன ஆகிடுது, ஓட்டம் ஆகிடுது. ஆகாரம் மாதிரி ஓடினாலும் கர்த்தர் பார்ப்பார், ஓடினாலும் கர்த்தர் அங்கே தான் திருப்பி அனுப்புனார். சரி, அப்போ இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிட்டாங்க. யாருக்கு? சாராளுக்கு. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் கழித்து இந்த சாரால் ஆகார் வந்து அந்நிய பெண். சரிங்களா? ஆகார் அப்படின்னா த ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம், அந்நிய பெண்ணு அர்த்தம். அவங்க பேர் கிடையாது அது. இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க. வனாந்தரத்தில் போகும்போது கர்த்தர் அந்த ஆகாரை பார்க்குறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், பிரச்சனை வரும்போது அவங்க எப்படி போயிருப்பாங்க? எப்படி போயிருப்பாங்க? வெறுங்கையோட இதில் இதுதான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அழுதுனே துன்பத்தோடு போயிருப்பாங்க. ஆமாம், அப்படி தான் போயிருப்பாங்க. எப்படி போயிருப்பாங்க? துன்பத்தோடு கூட போயிருப்பாங்க. 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் வசனத்தில் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால். இப்போ இவங்க அங்கலாய்ப்போடு போயிருக்காங்களாம். அங்கலாய்ப்பு என்னது? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அஃப்ளிக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. அஃப்ளிக்ஷனா துன்பம். சந்தோஷமாக போகல. அவங்க தன் நாச்சியார் தன்னுடைய எஜமானி ஆகிய சாரால் அவங்கள கடிந்து கொண்ட பொழுது அழுதுட்டு தான் போகிறாங்க. அழுதுட்டு போகும்போது அங்கே துன்பத்தோடு கூட வனாந்தரத்தில் போகிறாங்க. வனாந்தரத்தில் போகும்போது அவங்க அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டாராம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம தேவன் வந்து கேட்குற ஒரு தேவன், அவர் பார்க்குற தேவன், அவர் கேட்குற தேவன். கேட்கலன்னா நம்ம ஜெபங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும், எத்தனை பிரச்சனைலேருந்து கர்த்தர் நம்ம விடுவிச்சிருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்? நன்றியோடு கூட இருக்கணும். தேவன் செஞ்சதை அப்பப்போ வாங்கி அப்பப்போ மறந்து போகக்கூடாது. இன்றைக்கி மறக்கணும். எதை மறக்கணுமோ அதை மறக்கணும். உன் சத்துருக்கள் உனக்கு செய்த துரோகத்தை மறந்துரு. உன் சத்துருக்களை சிநேகி, அதையே மனசு வச்சுருக்காத. அதுதான் சொன்னார். தவிர சங்கீதம் 103 சொல்லிட்டு கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா, கர்த்தர் செஞ்சதை மறந்துடுறாங்க, சத்துருக்கள் செய்கிற துரோகத்தை மனசில் வச்சுக்கிறாங்க. அதை பற்றி ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ எதை மறக்கணும், எதை வைக்கணும்னு கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்காரு. மனுஷன் செய்கிறத மறந்துடு, உன் தேவன் செய்கிறத மறக்காத. ஆமென். சங்கீதத்தில் அழுத்தம் திருத்தமாக எழுதி கொடுத்துருக்காரு. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை, அவர் உன் வாழ்க்கையில் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் மறக்காத. இன்றைக்கி மறக்கிறது நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. ஆமென். மறக்காதீங்க. மறந்தனா அவர் மறந்துடுவார். நீ விட்டு விளையாட அவர் விட்டு விளையாடுவார். அதான் பைபிள் சொல்லுது. அவரை தேடினா, அவரை பிடிச்சு அவர் உன்னை பற்றி கொள்வார். நீ அவரை விட்டு ஓடினா அவர் உன்னை விட்டுருவார். அவள் தான் விட்டுருவார். விட்டால் முடிஞ்சது கதை. ஆமாம். அப்புறம் புத்தி தெளியணும். புத்தி தெளிஞ்சு வந்தால் தான் போனவன் திரும்பி வரணும். இளையகுமார்னு போனான், திரும்பி அவனே தான் வந்தான். ஏன்னா சம்பவங்கள் வர வைக்கும். சரி, அப்போ இந்த தேவன் பார்க்கும்போது நீர் என்னை காண்கிற தேவன் என்ன பார்த்தாருன்னா, ஆகாருடைய அழுகுரலை பார்த்தார், ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டார். இப்போ நீங்கள் வாசிங்க 11லேருந்து வாசிங்களேன். 10லேருந்து வாசிங்க. 10லேருந்து வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம துன்பத்தில் நம்மளை பார்த்து அப்படியே பேசல, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தேவன். தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அங்கே அங்கலாய்ப்பை பார்த்து அவங்க அழுகுரலை கேட்டு வனாந்தரத்தில் அவங்கள சந்தித்து, நல்லா பாருங்கள், இவங்களுக்கு கர்த்தரை தெரியும். இவங்க கர்த்தரை அறியாத ஒரு பெண்ணு தான். எப்போ வரைக்கும்? ஆபிரகாம் கிட்ட வர வரைக்கும். சாராளை பார்வோன் எகிப்து தேசத்தில் அழைச்சிட்டு போயிட்டு திருமணம் செய்யாத போது கர்த்தர் அந்த தடுத்து அனுப்பினபொழுது சாராளுக்கு ஒரு வேலைக்காரி அனுப்பினார். இங்கே நினைக்கிற மாதிரி இவங்க வேலைக்காரி பிரின்சஸ், அவங்களும் ராஜகுமாரி தான் ஆகார். அங்கே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இருந்து 10 வருஷமாய், 10 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க, இஸ்ரவேல் தேவனை அறிந்த ஒரு பெண்.
அதுக்கு முன்னாடி தெரியாது. இன்றைக்கெலாம் ரட்சிக்கப்பட்டவங்க வந்தப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, தேவனை தெரிந்து கொண்டாங்க. என்ன பண்ணாங்க, போனதால் தான் அந்த தேவனை சொல்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். எகிப்தின் தேவர்களை பற்றி பேசலை, அவங்க எகிப்தின் விக்கிரகங்களை பற்றி பேசலை, ஜீவனுள்ள தேவனை குறித்து பேசுகிறாங்க. அப்போ கர்த்தரை தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை பற்றியே புரிஞ்சிக்கல. அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன சொல்ல வராரு, இது வரைக்கும் அவர் நம்மக்கிட்ட என்ன பேச வராரு கூட புரியல. வசனம்தான் புரியலன்னு பார்த்தா இயேசு சொல்கிறதும் புரியல. புரியாமல் இன்றைக்கி வரைக்கும் ஜீரோவாக இருக்கிறாங்க. என்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பவுல் வந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டு வந்தார். எதுக்கு தெரியுமா வந்தார்? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார், எதற்காக என்னை அழைத்தார், என்ன சொல்கிறாரு, என்ன செய்ய சொல்கிறாரு, என்ன திட்டத்துக்காக என்னை அழைச்சாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ வந்தோம் கண்ணு சுருகின குருட மாதிரி போகக்கூடாது. நம்மளை அழைச்சது அதுக்காக இல்லை. நம்மளை அழைச்சது குருடனாக இருந்த நம்மளை கண்ணை திறந்தார், செவிடனாக இருந்த நம்மளை காது கேட்க வச்சார், திக்கு வாயாக இருந்த நம்மளை பேச வச்சார். எதுக்காக அழைத்தார் என்பதை அந்த அறிவை நம்ம கேட்கணும் ஆண்டுக்கிட்ட. சரி, இப்போ இந்த இவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. 10ஆம் வசனம் சொல்லப்பட்டுக்கு போகிறாங்க அழுதுட்டு. ஆண்டவர் வார்த்தை பாருங்க, அழுதுகிட்டே போகும்போது இவங்க துன்பத்தை கண்டு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் கர்த்தர் உன்னை அங்கலாய்ப்பை கேட்டபடினால அவனுக்கு இஸ்மாயேல் என்று பெயரிடுவாங்க. இப்போ அவங்க அங்கலாய்ப்பாக இருந்தாங்க, துன்பத்தில் இருந்தாங்க. இப்போ நம்ம கூட துன்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் மட்டும் பார்க்கல வைங்களேன், துன்பத்தில் செத்து போயிருப்போம். கர்த்தர் மட்டும் விடுவிக்கலன்னு வைங்களேன், முடிஞ்சுது கதை. உன் பிரச்சனையிலேருந்து நீ மீண்டு வராமல் இருக்கும், உன் பிரச்சனையிலே நீ மாட்டிட்டு இருந்தா உன் கதி என்ன? உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்காக பிரயாசப்பட, உங்களுக்காக திறப்புலன்னு ஜெபிக்க சில ஊழியர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏசப்பா எத்தனையோ பேர் தான் அழைச்சார் சீஷரா. அதில் ராமுழுதும் ஜெபித்து 10 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டாராம். ஏன் தெரிந்து கொண்டார்? அவங்ககிட்ட தான் அதிகாரம் கொடுத்தாரு. சகல நோய்களும் நீக்கவும், வியாதிகளை சுகமாக்கவும், சாத்தானுடைய அதிகாரத்தை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு 10 பேரும் தெரிந்து கொண்டார். அழைத்த எல்லாரும் தெரிந்து கொள்ள. அப்படி உங்களுக்காக சிலரை கர்த்தரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எங்களுக்கு கட்டாயமாக கர்த்தர் கொடுத்துருக்காரு. அப்படியாக இது வரைக்கும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கும். அந்த ஜெபந்தான் என்ன பண்ணுது உங்களை? அந்த ஜெபந்தான் இது வரைக்கும் உங்களை காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இல்லைன்னா முடிஞ்சது கதை. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருன்னு டவுட்டு தான். ஏன்னா எப்படி ஜெபிக்கணும் இது வரைக்கும் கற்றுக்கொண்டீங்களா? நம்ம ஜெபம் கேட்கப்படுதா என்பதை நம்ம அறிந்து கொண்டோமா? அப்போ என்னென்ன நமக்கு இன்னும் கர்த்தர் இடத்துல நம்ம ஜெபம் எப்படி போய் சேருன்னு கூட தெரியாமல் இருக்கிறோம். ஆமென். சரி, அப்போ இவங்க அங்கலாய்ச்சாங்க, அழுதாங்க. உடனே கர்த்தர் இறங்கினார். ஆமென். இப்போ கர்த்தர் இறங்கினாதான் அங்கே விடுதலை. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் ஜெபிக்கிறது பெருசில், உங்களை ஜெபத்தில் நடத்த ஏன் நடத்தினா நீங்கள் விடுவிக்கப்பட கர்த்தருடைய பிரசனை இறங்கினாதான் விடுதலை. ஆகாருக்கு திரும்ப ஒரு ப்ராஃபஸி கொடுத்து திரும்ப அங்கே போய் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு கர்த்தர் தயவு வேணும். இப்போ கர்த்தர் இறங்கணும்னா நம்ம ஜெபம் அவர் சமூகத்துக்கு போய் எட்டணும். நம்முடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கணும். இப்போ இவங்க அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டு துன்பத்தை பார்த்து இவங்களுக்காக ஒரு வார்த்தை சொன்னார். உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டபடினால அவனுக்கு இஸ்மாயேல் என்று. இஸ்மாயேல்னு தெரியுங்களா? ஷமாயேல். ஷம்மானா கேள்னு அர்த்தம், ஏல்னா தேவன். தேவன் கேட்டார்னு அர்த்தம். என்ன கேட்டார்னா அவங்க அங்கலாய்ப்பை கேட்டாராம். ஆமென். ஏன்னா தேவ பிள்ளை இவங்க தேவனை நோக்கி வளர்ந்தது. ஆண்டவரே எனக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, என்ன கொடுமையாக நடத்துகிறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே போனப்போ கர்த்தர் இறங்கினார். ஆமென். இப்போ கர்த்தர் நமக்காக இறங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி ஆகார இடத்துல கற்றுக்கொள்ளும். ஆமென். அவங்க அந்நிய பெண்ணாக இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனை அழைத்த பொழுது, துன்பத்தில் அழைத்த போது, கஷ்டத்தை அப்புறம் சந்தோஷமாக இருந்தால் விட்டுல அவங்க என்றைக்குமே கர்த்தனை பண்ணாங்க கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்த்தரை தெரிந்து கொண்டிருப்பாங்க. ஆமென். சரி, இப்போ உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினா அவனுக்கு இஸ்மாயில் என்று பேர். தேவன் நம்ம அங்கலாய்ப்பை பார்க்குற ஒரு நல்ல தேவன், நம்ம கஷ்டத்தை பார்க்குற தேவன். அவர் நம்ம பார்க்கல வைங்களேன்,
என்றைக்கோ முடிஞ்சிட்ருக்கோம். இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23-24 பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கூக்குரலிட்டாங்களாம் தேவனை நோக்கி. ஆண்டவரே, நாங்கள் அடிமைத்தனத்தில் மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர். எங்கள் ஜீவனை எங்களுக்கு கசப்பாக இருக்கு ஆண்டவரை, எங்கள் ஜீவனை கசப்பாக இருக்கு ஆண்டவரை. ஒழுங்காக உட்காந்து சாப்பிட முடியல, அடிக்கிறாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 ஹவர் டியூட்டி வச்சுருக்காங்களே. காலைல 6-2, 2-10, அப்புறம் நைட்டு 10-6. அப்படி அவங்க ஜீவன் முழுதுமாக கசக்கி புளிகிறாங்க. தொடர்ந்து உங்களை வேலை வச்சு 2-3 ஷிஃப்ட்டு போட்டு உங்களை காலி பண்ண என்ன பண்ணுவீங்க? நீங்கள் செய்வீங்களா? அப்படி தன்னுடைய ஜீவனை கசப்பாக்கிட்டாங்க. நமக்கு ஏதோ கர்த்தருடைய கிருபையினால ஜம்முன்னு போயிட்டு வரோம். அவங்க அப்படி இல்லை. அங்கெல்லாம் போய் கர்த்தர் கேட்டார், அவங்க துன்பத்தை கர்த்தர் பார்த்தார். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை குரோனிங்கா, கூக்குரலிட்டாங்களாம், புலம்பல் உண்டாச்சா. அப்போ கர்த்தர் கேட்பார். ஆகாருடைய அழுகுரலை கேட்ட தேவன், இஸ்ரேல் ஜனங்களுடைய அழுகுரலை கேட்ட தேவன் நம்முடைய அழுகுரலையும் கர்த்தர் கேட்பார். அவர் கேட்கவர் மட்டும் அல்ல, இறங்கி நம்மை சமாதானப்படுத்தி நமக்கு ப்ராஃபஸி பண்ணி நமக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து ஆறுதலோடு கூட அனுப்புகிற ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. அப்படி தான் ஆகாரை கர்த்தர் பார்த்து ஆறுதல் படுத்தி அனுப்பினார். ஆமென். இன்னொரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு மூடி இருந்துச்சான். அதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. இஸ்மாயிலை எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகல, கையை பிடிச்சி போகிறாங்க. இஸ்மாயிலும் அவன் போகும்போது தண்ணி இல்லாமல் இருக்கும்போது அவன் கண்ணு மூடப்பட்டிருக்கான். இன்றைக்கி நிறைய பேர் கண்கள் தேவனை பார்க்கக்கூடாதபடிக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை காணக்கூடாதபடிக்கு கண்கள் மூடப்பட்டிருக்கு. துறவை பார்க்க முடியல, தண்ணீரை பார்க்க முடியல, சத்தியத்தை பார்க்க முடியல, இயேசுவை பார்க்க முடியல, பார்க்கக்கூடாதபடிக்கு கண்ணு மூடப்பட்டிருக்கு. நம்ம கண்ணை திறக்கிற அவர் தான். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்களேன், அந்த வசந்த வாசிங்க 21:19. போதும். தேவன் தான் கண்ணை திறக்கணும். தேவன் கண்ணை திறந்தால் மட்டும்தான் சத்திய வசனம் உங்களுக்கு புரியும். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இவங்களுடைய அழுகுரலை கேட்டு தேவன் இவங்களுக்காக மனதிறங்கினார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே நம்ம துன்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாகவே இறங்கி நமக்கு நன்மை செய்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். இவங்க அழுகுரலை கேட்டு என்னை காண்பவரை நானும் காண்கிறேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்றார். தேவன் எல்லா சூழ்நிலையும் பார்ப்பார். நம்ம இங்கே எப்படி இருக்கிறோம், வீட்டில் எப்படி இருக்கிறோம், வேலை செய்கிற ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறோம், அந்தரங்கத்தில் எப்படி இருக்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அதான் சங்கீதம் 139 சொல்லப்பட்டிருக்கு, எங்கே போனாலும் முன்னும் பின்னும் நம்மளை நெருக்குவாராம். 139 சங்கீதம் 1-12 நீங்கள் மார்க் பண்ணி வீட்டில் போய் வாசிங்க. எங்கே போனாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பாராம். ஆமென். இன்னொரு வசனம் மட்டும் வாசிங்க. சங்கீதம் 33:13 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறாராம். ஆமென். அப்போ ஆகாரம் எங்கிருந்து பார்த்தார் ஆண்டவர்? கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காணுறாங்க. இப்போ இவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன துன்பம், என்ன துயரம், என்ன கஷ்டங்கள், என்ன வியாதிகள். இன்றைக்கி சில பேர் வர முடியாமல் இருக்காங்க. ஏன் தெரியுமா அவங்க வரல? உங்களுக்கு தெரியுமா? வியாதி. உங்களை ஆண்டு கொண்டிருக்காரே, நீங்கள் சந்தோஷப்படுங்க. நம்ம அதுக்கே நன்றி சொல்ல மாட்டோம். மற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் நம்ம படுத்துட்டு உடம்பு சரியில்லாமல் சுருண்டுக்குன்னு பலவீனப்பட்டு இல்லை. கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு நம்ம கனத்தை செலுத்தணும். ஆமென். அப்போ நம்மளை நல்லா வச்சுருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்கிறோமா? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ கர்த்தர் நம்ம பார்க்காரு, நமக்கு சுகத்தை கொடுக்குறாரு, நம்மளுக்கு பலத்தை கொடுக்குறாரு, நம்மளை பாதுகாக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறாரு. சரி, அப்போ கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். சரி, ஒரு வசனத்தை நம்ம அப்படி புதிய ஏற்பாட்டில் பார்த்துக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தனை பாருங்க, நீரனை காண்கிற தேவன், கர்த்தரமை பார்க்கிற தெய்வம். நாயன் ஊரில் ஒரு விதவை அழுகுறாங்க. அந்த விதவையை கர்த்தர் கண்ணோக்கிறார். அல்லேலூயா.
விதவைகளையும் திக்கற்றோரையும் ஆதரிக்கிற தேவன். விதவையும் திக்கற்றோரையும் பார்க்கிற தேவன். ஏதோ நீங்கள் இங்கே உட்கார்ந்ததை கர்த்தர் பார்க்கல மட்டும் நிற்காதுங்க. உங்களை இன்ச்சாக செகண்டாக பார்ப்பார். நீங்கள் தூங்குறீங்களா, இல்லை முழிச்சிட்ருக்கிறீங்களா, சிரிக்கிறீங்களா, அழுவுறீங்களா, எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொண்டிருக்கார். ஒன்றை கூட பார்க்காம இல்லை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உட்காந்து வசனம் கேட்குறீங்களா, இல்லை ட்ரீமில் இருக்கிறீங்களா, இல்லை நம்மளுடைய சிந்தைகள்லாம் வெளியே சுற்ற, எல்லாம் கர்த்தர் பார்ப்பார். என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம், என்ன தேவைக்காக வந்திருக்கிறோம், எதற்காக நம்ம தேவாலயத்துக்கு வரோம், எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிற தேவன். நேற்று உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன். என்ன போட்டேன்? உன் தேவனை மறந்துட்டீங்களே, பார்த்துனதுன்னு தெரியும் உங்களுக்கு. நேற்று ஸ்டேட்டஸ்லேயும் குரூப்பில் ஒன்று போட்டேன், ஒரு மெசேஜ் போட்டேன். என்ன போட்டேன்? தெரியாது. சத்தமாக சொல்லுங்கள். தெரியலையா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும் போட்டேன். ஏன் போட்டேன்னா, சனிக்கிழமை இன்றைக்கி நீங்கள் ஆயத்தோடு இருக்கணும். நேற்று இருந்தீங்களா ஆயத்தோட? இல்லை. அப்போ நீங்கள் ஆயத்தமாக தானே அவர் உங்களை சந்திக்க ஆயத்தமாவார். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகிறாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தான். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்களா? நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் தான் அவரை பார்க்க முடியும். நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் வந்தீங்கன்னா அவரை பார்க்க முடியாது. முதல்ல கர்த்தருக்கு நேரத்துக்கு வரணும். நேரத்துக்கு வர நம்ம லண்டனில் ஜப்பானில் இல்லை, நம்ம இங்கே தான் இருக்கிறோம். சரிங்களா? இங்கே தான் இருக்கிறோம். அதனால் கர்த்தருடைய சபைக்கு ஒரு நேரத்தை கடைப்பிடிங்க. ட்ரெயின் போகிற மாதிரி அவர் போயிடுவார் அப்புறம். ஆமாம். சரி. அப்போ இந்த விதவையை கர்த்தர் முதல்ல பார்த்தார். நல்லா பாருங்கள், ஏசப்பா போகிறாரு, சீஷர்களும் போகிறாங்க. இது நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். திரளான ஜனங்கள் அங்கே வந்தாங்க. ஏசப்பா பின்னாடி வந்தாங்க. ஒரு சாவு போகுதுன்னா, ஒரு போகுதுன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த நாய் என்ற ஊரில் போகும்போது திரளான கூட்டம் அங்கே போகிறாங்க. இந்த இடத்துல ஏசு என்ன பண்ணாருன்னா, கரெக்டாக அந்த மகனுடைய அம்மாவை பார்த்தாரு. அதுதான் தேவன். நீங்களும் நானும் போயிருந்தால் கூட அவங்க அம்மான்னு நமக்கு தெரியாது. கண்டுபிடிச்சிடுவீங்களா? எப்படி கண்டுபிடிப்போம்? ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம யார், நம்ம எதுக்காக உட்காந்து, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அப்போ அந்த நாயின் விதவையை கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 13, லூக்கா 7:13 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவளை பார்த்து, ஆமென், அவள் மேல் மனதுருகி அழாதே அப்படின்னாராம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விதவை அவங்க அம்மான்னு இயேசுக்கு தெரியும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். பார்த்தார். யாரை பார்த்தாரு? அந்த பணத்தை கூட பார்க்கல. முதல்ல நீங்கள் பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. எல்லாம் செத்துக்கு அப்புறம் அப்படி தான் ஆக போகிறோம். பிறப்பு ஒரு நாள்லாம் மரணம் ஒரு நாள். ஆமாம். நேற்று சொன்னார் பாஸ்டர், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. அங்கே போனால் எல்லாருடைய முடிவும் தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன தான் நீங்கள் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. ஆமாம். வெறும் கையாக வெறும் கையாக போகிறோம். ஒன்று கர்த்தருக்காய் செய்த கிரியைகள் மட்டும்தான் வரும். அதை யாரும் எடுக்க முடியாது. திருட முடியாது, சாத்தானும் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே கர்த்தருக்காய் செய்த செயல்கள் நம்மோடு கூட வரும். ஆமாம். அதனால தான் இங்கே இருக்கும்போதே கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்றார். ஏன்னா கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். ஒரு பார்க்காம போகிறவர் அல்ல. இந்த அம்மாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், ஆல்ரெடி விதவை. பையனும் போயிட்டா அடுத்த பேர் என்னது? அடுத்த பேர் என்னங்க? அனாதை. மக இருந்தாவது பையன் இருந்தால் பிரச்சனை இல்லை. தனியாக இருந்தால் பேர் என்னது? ஐயோ அனாதையாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க விதவையாக இருக்கிறாங்க, பையன் செத்து போயிட்டான், இப்போ அனாதை. அவங்களை பார்த்து திக்கற்றோரையும் விதவைகளையும் காண்கிறது. அவங்க விதவையாக இருக்கிறாங்க, திக்கற்றவங்களாக இருக்கிறாங்க. இப்போ திக்கு இல்லை, யாரும் இல்லை, பையனும் இல்லை. அவங்கள பார்த்து முதல்ல பார்க்கணும். தேவன் உங்களை பார்க்க வைக்கணும். ரெண்டாவது, அப்போ தான் பார்த்தா தான் மனதுருகுவார். உன்னை பார்த்தா தான் உன் பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே படணும். பட்டால் மட்டும்தான் அவர் நம்ம மேலே மனதுருவார், அழாதேன்னு சொல்லுவார். ஆமென். சொல்லிவிட்டு வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க.
ஆ, பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். முதல்ல பாருங்கள், பாடையை தொடல முதல்ல அந்த அம்மாவை பார்த்தார். அங்கே ஆகாரை பார்த்த தேவன் இங்கே இந்த நாயன் ஊரில் இருக்கிற விதவையை பார்த்தார். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி தலைப்பு வந்து நீர் என்னை காண்கிற தேவன், நம்மை பார்க்கிற தேவன் அவர். ஆமாம், நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் யார்? ஏதோ வழி போக்கராய் போகிறவர் அல்ல, நம்மை பார்க்கிற தேவன். ஆகார் வழி போக்கில் போனபோது, வனாந்தரத்தில் போகும்போது அவர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போல அவர் பார்த்து ஆகாரே என்று அழைத்த தேவன். இந்த அம்மாவை பார்க்க நல்லா பாருங்கள், இவரை கூப்பிடல, இவராக தான் வந்தார். இவராக வந்து அதை எடுத்துன்னு போகும்போது பார்த்துட்டு மற்றவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க, தாரை ஊதி எல்லாம் பண்ணிட்டு போகும்போது கர்த்தர் அந்த அம்மாவை பார்த்தார். அப்போ கர்த்தர் அந்த அம்மா மட்டும்தான் பார்ப்பாரா? உங்களை பார்க்க மாட்டாரா? என்ன பார்க்க மாட்டாரா? இயேசு எப்படி அந்த பக்கமாய் போகும்பொழுது அந்த விதவையை சந்திக்கும்படியாக அவர் மனது ஏவினதோ அப்படியாக இன்றைக்கு இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். இருக்கிற தேவன் நம்மை பார்ப்பார், அவர் நம்மை காண்கிற தேவன். நம்ம என்ன ஒவ்வொன்றையும் பார்ப்பார். நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ணுறோம், என்ன பிரயாசப்படுறோம், அவர் ராஜ்யத்திற்காக என்ன செய்கிறோம், அவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்க்கிற தேவன். நீ கிட்ட வந்து அவர் கிட்ட வருவார், நீ தூரம் போனால் அவர் தூரம் போவார், நீ உதவி செஞ்சால் அவர் உதவி செய்வார், நீ உதவி செய்யலாம் அவரும் உதவி செய்ய மாட்டார், நீ உழைச்சா அவர் உனக்காக உழைப்பார். நீ என்ன பண்ணுற அதுக்கு கர்த்தர் செய்வார், நீ செய்யலாம் செய்ய மாட்டார். நீ அன்பு கூர்ந்தால் அன்பு கூறுவார், அன்பு கூறலாம் அன்பு கூற மாட்டார். ஆமாம். அப்போ நம்ம எதை செய்கிறோமோ அதை தான் அறுப்பன்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவனிடத்தில் நம்ம அதிகமாக அன்பு கூர்ந்தோன்னா அவர் நம்மளை நேசிப்பார், நம்மளை விட மாட்டார். ஏன்னா அவர் நம்மை பார்க்குற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கார். இந்த அந்த விதவையை மட்டும் இல்லை, அவர் நம்ம வேதனையாக இருக்கும்போது நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். ஆமேன். நம்ம இப்போ எடுத்துக்கலாம், இது நடந்தது 1900 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அன்றைக்கு மட்டும் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இன்றைக்கும் பார்க்கிற, ஜீவிக்கிற, உதவி செய்கிற எபினேசராக இன்றைக்கும் இருக்கிறார். அப்போ அந்த அம்மாவுடைய வியாகுலத்தை மற்ற ஜனங்க புரிஞ்சிக்கல, இயேசு புரிந்து கொண்டார். நம்மை புரிந்து கொள்கிற நல்ல ஒரு தெய்வம் அவர் தான். நம்ம மட்டும் சொல்லுவோம், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க அப்படிங்க. நம்ம யாரை புரிஞ்சுக்கிறோம்? முதல்ல புருஷன் புரிஞ்சிக்கலான்னு சொல்லுவீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவரை புரிஞ்சுருக்கிறீங்க? ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் நான், ஏசப்போ என் கஷ்டத்தையே தீர்க்கல, உன் கஷ்டத்தையே சொல்லிட்டு இருந்தா நீ எப்போ அவரை புரிஞ்சிக்குவ? நீ புரிந்துக்கோ. முதல்ல புரிந்துட்டு அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளு, அவர் ஒன்று நினைப்பார், நடத்துவார். நீ கேட்கலாம் தேவையில்ல, வரும்போதே கர்த்தர் செய்வார் எதையாது. புருஷன் மனைவி மேலே பிரியமாக இருந்தால் வரும்போது வெறும் கையாக வருவாரா? ஒரு டார்ச்சர் இருந்தால் ஏன்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினைப்பார். அதே கதை தான். சும்மா கர்த்தருக்கு நோயின்னு இருந்தீங்கன்னா அவர் வரவரும் வரமாட்டார். கர்த்தரத்தில் பிரியமாக இருங்க, அவரை வாருங்க, ஆண்டவரேன்னு அலைங்க, அன்பாக இருங்க அவர் இடத்துல, அவர் வசதி நடங்க. வரும்போது வெறும் கையாக வரமாட்டார். உங்களுக்கு எதையாவது உதவி செய்ய முடியாது கர்த்தர் வருவார். இல்லைன்னா உங்கள்கிட்ட வராமல் ஓடி போயிடுவார். அவர் புருஷன் ஓடுற மாதிரி, அவர் புருஷன்தான். ஆமேன். சரி, இந்த அம்மாவை கர்த்தர் தேடி வந்தார், பார்த்தார். ஐயோ, இந்த அம்மா மனசுக்குள்ள இவ்வளோ வேதனை இருக்கு, ஆல்ரெடி விதவை, இப்போ அனாதை ஆகிடுவாங்களே. இல்லை, இவங்க அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லி திரளான ஜனங்க இருந்தாங்க. அவங்களுக்கு முன்பதாக தேவன் மரித்த அவனுடைய அந்த பாடையை தொட்டு என்ன சொல்ற, வாலிபனே எழுந்தினார். ஒரே ஒரு வார்த்தை தான், வாலிபனே. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது. எழுந்திரின்னு சொல்கிறார், வாலிபனே எழுந்திரி அப்படின்னா அவர் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. செத்து போன சரீரத்துக்குள்ளே அவருடைய வார்த்தை பேலன்ஸ் செய்து ஜீவனை கொடுத்தது. அதான் சொல்லப்பட்டு ஒரு வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஒரு வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வாலிபனே எழுன்னு சொல்வது வல்லமை உள்ள வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொடுத்தது. ஆமென். அப்படி நம்மை பார்த்து வழி போக்கில் போகிற ஒரு தேவன் அல்ல, நம்மை பார்த்து நமக்காக உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்படி தான் ஆகாருக்கும் கர்த்தர் உதவி செஞ்சார், இந்த அம்மாவுக்கும் உதவி செஞ்சார், நமக்கும் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? நன்மை செய்தவருக்கே செலுத்த மாட்டோம், நன்மை செய்தவருக்கு
நம்ம சர்ச்சுக்கு வர்றது தெரியுங்களா, நமக்கு ஆனது நன்மை செய்வதற்கு நன்றியை செலுத்து. உன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் நீ கொடுக்குற உச்சிதமான உன் காணிக்கையிலும் செவி கொடுத்தலே உத்தமமா. ஆமென். நீ கொடுக்குற காணிக்கை பெருசு இல்லை, நீ கொடுக்குற கொழுப்பு நல்லா கொழுத்த ஆடு மாடு கொடுக்குறது பெருசு இல்லை. கீழ்ப்படிதலும் தெய்வ வார்த்தைக்கு செவி கொடுத்தலும் உத்தமம். புரியுதா இல்லைங்களா? உன் பலியை விரும்பலை, அவர் இறக்கத்தை தான் விரும்புகிறாரு. நீ பாவம் செஞ்சுட்டு பலி கொடுக்கணும்னு கர்த்தர் கேட்கல. நீ பாவம் செய்யாமல் மற்றவனுக்கு இறக்கத்தை பாராட்டு. பலியை அல்ல, இறக்கத்தான் விரும்புகிறாரு. அது கருத்தை போய் கற்றுக்கோன்றாரு. நீ பாவம் செஞ்சு 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 நீ பலியிட்டே இருந்தால் அது கர்த்தரை விரும்பலை. நீ பாவம் செய்யாமல் இறக்கத்தை சிநேகி. எப்படி உனக்கு துணிகரம் வரும் அடுத்தவனுக்கு பாவம் செய்வதற்கு? எப்படி அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய எப்படி வரும்? உங்ககிட்ட அன்பு இல்லை, இரக்கமாக இரு. அப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு. அப்படி உபதேசங்கள்லாம் பயங்கரமானது. அப்படி கர்த்தர் பலியை எல்லாம் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கற்றுக்கொள்ளினார். ஆமென். நிறைய கற்றுக் கொடுத்துருக்குற ஆண்டு. ஏன்னா இங்கே இரக்கத்தை வச்சார். என்ன வச்சார்? ஆகார் மேலே ஒரு இரக்கம், நாயின் விதவை மேலே ஒரு இரக்கம். இன்றைக்கி நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய இரக்கமே. நேபுகாத் நேச்சர் ராஜாவை மாடை மாதிரி புள்ளத்தினை வச்சார். ராஜா புரிஞ்சுக்கினாரு. எப்போ? 7 காலம் சென்ற பிறகு அவன் புத்தி தெளிஞ்சுதான். அப்போ சொல்கிறான், ஆளுகை செய்ய வைக்கவும் இவரால் முடியும், ஆளுகள் இருந்து தள்ள வைக்கவும் முடியும், ஒருத்தனை ஓட வைக்கவும் முடியும், ஒருத்தனை படுக்க வைக்கவும் கர்த்தரால் முடியும். புரிந்து கொண்டான், புத்தி தெளிஞ்சது நேபுகாத் நேச்சாருக்கு. அப்புறம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஆளுகையை தள்ளி ஆளுகையை ஏற்படுத்துகிற ஒரு தேவன் புரிந்து கொண்டாராம். இந்த அறிவு நமக்கு வரணும். அவர் இருக்கிறதால தான் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். அதான் பாடுபடாங்க, கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அவர் நம்ம பார்க்குற தேவன். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறது எனக்கு தேவன் கொடுத்த பலன், நான் பேசுவது தேவன் கொடுத்த எனக்கு பலன். அப்போ அதை மறக்கவே கூடாது. இப்போ அவரை பார்க்குற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கார். பார்த்து மனதுருகி அப்படியே போகிறவரில் நன்மையை செய்கிற தேவன். அல்லேலூயா. இன்னொரு சாட்சியை பார்க்கலாம். அவர் சாதாரண இல்லை, பரிதபிக்கிற ஒரு ஆள். என்ன பண்ணுறா? எபிரேயர் 4:15 சொல்லிட்டுருக்கு. எபிரேயர் 4:17 நமக்காக பரிதபிக்கிற தேவன். ஏன் பரிதபிப்பார்னா, உங்களுக்கும் மாம்ச சரீரம் இருந்துச்சு, அவருக்கும் மாம்ச சரீரத்தில் வந்தார். உங்களுக்கு கில்னா வலிக்குமா? ஆவியில் இருக்கிறவங்களுக்கு கில்னா வலிக்காது. நான் சொன்ன கில்னா சரீரம் இல்லாதவங்களுக்கு. அப்படி ஏன் அவர் சரீரமாக வந்தார்னா, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் நம்ம படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து நமக்கு உதவி செய்யும்படியாக வந்தார். ஆமென். உங்களுக்கு எப்படி தழுவும் போட்டால் வலிக்குமோ அப்படி அவருக்கும் வலிச்சுது. உங்களுக்கு ஆணி, எனக்கு ஒரு காலில் ஆணி குத்திடுச்சு. எனக்கு மாமரத்தை மாங்காய் அடிக்கிறதுக்காக போனேன். எங்கள் வீட்டாண்ட வெளியே ஒரு பலகையில் ஆணி இருந்துச்சு, பார்க்காம மெரிச்சேன். செருப்பில் குத்தி என் கால் ஏறிச்சு. அப்படி கத்துனேன். அப்போ அவர் அடித்தப்ப அவரும் தான் கத்திருப்பார். பரிதபிக்கிற ஒரு தேவன். நம்ம வலி என்னன்னு தெரியும் அவருக்கு, அதனால தான் மாம்சரத்தில் வந்தார். சரி, யோவான் 5:6 பார்த்தீங்கன்னா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு 38 வருஷமா நல்லா பாருங்க. இவங்களும் அந்நிய ஸ்திரீ தான். நாயின் விதவை பார்த்தீங்கன்னா கல்லையா பக்கத்தில் இருக்கிறவங்க, தேவனை அறியாத ஒரு சில ஜனங்க வச்சுக்கோங்களேன். தேவனை அறியாதவங்களையும் கர்த்தர் இறங்குவார். ஆமாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனை அறியாதவங்க ரட்சிக்கப்பட காரணம் இதுதான். ஆமாம். சரி, இங்கே யோவான் 5:6 அப்படியே நீங்கள் அப்படியே வந்துட்டீங்கன்னா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். என்ன கேட்டார்? அவர் என்ன பண்ணார்? பெதஸ்தா எங்கள் ஒரு குளம் அங்கே இருக்குது. அந்த வழியாக போகும்போது எல்லாரையும் பார்த்தாரு. ஆனால் அவனை மட்டும் உத்து பார்த்தாரு. ஏன்னா அவனுக்கு உதவி செய்கிறவன் ஒருத்தரும் கிடையாது. அந்த குளத்தில் தேவதூதன் ஒருவர் இறங்கி குளத்தை கலக்கும் பொழுது வியாதி இருக்கிறவங்க போய் அங்கே என்ன பண்ணுவாங்களாம், டக்குன்னு முந்தி இறங்கினா அவன் வியாதி சரியாயிடுமா. காலுக்கை இருக்கிறவங்க போய் இறங்கிடுவான். இவருக்கு காலுக்கை விளங்கலை.
இவர் யார் கூப்பிட்டு போகிறது? யார் கூப்பிட்டு போகிறது? இன்றைக்கும் ஜனங்க அப்படி தான் இருக்காங்க, சுயநலவாதியாய். அவங்களுக்கு மட்டும்தான் போயிடுவாங்க. விழுந்து கிடக்கிறவன் தூக்கி, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திமிர்வாதக்காரன் 4 பேர் தூக்கினாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து கர்த்தர் பாராட்டினார். பாராட்டுங்களா? ஏன்னா அவனுக்கு உதவி இல்லை. அந்த 4 பேருடைய உதவினால அவன் சுகமடைந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்குற சுகமடை விரும்பினு கேட்டால், ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய ஒருத்தவங்க இல்லை ஆண்டவர், நான் இறங்கலான்னு பக்கத்துக்குள்ளே எவனாச்சும் இறங்கிடுறான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை ஆண்டவர், அதனால தாண்டா உன்னை பார்த்தேன் நான். அவன் விசுவாசம் பார்த்தீங்களா? அந்த 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 என்ன குளம் அது? பெதஸ்தாங்கிற குளமா? பெதஸ்தாங்கிற குளமா? அந்த குளத்தாண்டுக்காரு அவன் விசுவாசம் பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவனை சுகமாக்க மாட்டாரா? அந்த குளத்தாண்டா இருந்தான். ஏன்னா அங்கே பை லக் யார் மேலே போய் இவர் போய் இறங்கிட்டாரா, இவர் சுகமாயிடாரு ஒரு நம்பிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வேணும். முக்கியமாக என்ன வேணும்? விசுவாசம் வேணும், காத்திருப்பு வேணும். உங்களுக்கு அந்த மாதிரி 38 வருஷம் தான் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? அந்த இயேசுவே வேணும்னு போயிட்டுருப்பீங்க. உண்மை இல்லைங்களா? 38 வருஷமாக பெதஸ்தா. முதல்ல விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் தான் இயேசு பார்த்தார். ஆமாம், பார்த்தது மட்டும் இல்லை, கேட்டார். என்ன கேட்டார்? நீ சுகமான. அதான் வந்து நம்மளை பார்க்குற தேவன். அவர் ஏதோ வழி போக்கலாம் போகிறதில்ல. யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்ப்பார். யார் கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமாக இருக்கணும் அவங்கள பார்ப்பார். ஆகாரை பார்த்தவர், அந்த நாயின் விதவையை பார்த்தவர், என்னையும் பார்ப்பார், உங்களையும் பார்ப்பார். அப்போ பார்க்க வைக்க வேண்டியது நம்ம இடத்துல இருக்கு. ஆகார் வந்து தேவனை நோக்கி பார்த்தாங்க. 10 ஆண்டுகளாய் கர்த்தர் அவங்கள பார்த்தார். இந்த விதவை தேவனை அறியாதவங்க, ரட்சிப்புக்காக. அதுக்கப்புறம் அந்த சாட்சி எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல? அவ்வளோ ஜனங்க பார்த்தாங்க உயிரோடு எழுப்பினது. மகா தீர்க்க தரிசனம் நமக்குள்ளே எழுப்பியிருக்காருன்னு தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா 38 ஆண்டுகள் நடக்க முடியாதவன், அவனை யாரும் அசட்டை பண்ணல, சட்டை பண்ணல, அசட்டை பண்ணாங்க. ஆனால் இயேசு அவனை பார்த்தார். ஏன் பார்த்தார்னா அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம். 38 ஆண்டுகளாக கூட ஏதோ எனக்கு கர்த்தர் செய்வார் கண்டிப்பாகவே, அதனால் காத்திருந்தான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது விசுவாசம், காத்திருப்பு. சும்மா வந்தோடனே நடக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. வந்தோடனே செய்கிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு கர்த்தருக்கு உத்தமமாக நடந்துக்கிறோம் இல்லை? கர்த்தர் சொல்ல எல்லாத்தையும் கடந்து உடனே செஞ்சிடுறோமா? அவரு காத்திருக்கிறாரு. என்னைக்காவது இது செய்யும், எப்படியாவது செய்யும், வசனத்தை சொல்லி 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 எதிர்பார்த்துட்டு இருப்பார். என்னைக்காவது இது என் வார்த்தையின்படியாக நடக்கணும். ஆமாம். ஆனால் நமக்கு என்ன இல்லை, கேட்ட உடனே கிடைச்சிடணும். அன்றைக்கி இங்கே சில பேர் இருக்காங்க, அவங்க சொன்னால் அது மறுநாளே ஆள் வந்துடணுமா? அதெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க வேலைலாம் முடிச்சு தான் வருவான். புரிதலைங்களா? அப்படி கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு கிடைக்கும். நம்ம அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். இருக்கமான்னு நம்ம தான் யோசிக்கணும். நான் ஜெபத்தில் எப்படி இருக்க ஆண்டுருக்கு, தேவனை எந்த அளவுக்கு வைராக்கத்தோடு துதிக்கிறேன், எந்த அளவுக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். இதை 3 நீங்கள் செய்யும்போது கர்த்தர் நீங்கள் உங்களை பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் எப்போ என்ன கேட்பீங்கன்னு. பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டி கொண்ட போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆமாம். அப்படி ஒரு வாழ்க்கை ஜீவியம் இருக்கணும். இந்த மனுஷன் 38 ஆண்டுகளாக இருந்தான். உதவியற்ற நிலை, யாரும் உதவி செய்வாங்க இல்லை. சொல்கிறாரு சுகமாகனா, எங்கே ஆண்டவர் யாரும் கூட்டின்னு போகிறதில்ல. வந்தோன்னா அவன் சுயநலவாதியாக இருந்து இத்தனை வருஷமாக நான் வியாதியாக இருக்கிறேன், ஒரு பரிதாபம் கூட இல்லை ஆண்டவர். அவனுக்காவது அந்த திமிர்வாதக்காரன் ஒரு 4 பேர் தூக்கின்னு போனாங்க. அவன் சொந்தக்காரன் போல்ட்டுருக்கு. எனக்கு சொந்தக்காரனும் கிடையாது ஆண்டவரை தூக்கின்னு போகிறதுக்கு, நான் அண்ணாத ஆண்டவரை. மகனே, அவனுக்கு நான் இருக்கிறேன் சொல்லுவான். சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. சொந்தக்காரனை ஆண்டு பார்க்க மாட்டார். யார் கர்த்தருக்காய் நம்ம வேலை வெறுக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். ஆமாம். இப்போ சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அவனுடைய தேவைக்காக சுயநலவாதியாய்
போயிட்டு இறங்கி சுகத்தை பெற்றுக்கோ. அது எப்பேற்பட்ட வியாதி தான் சரியிடுமா. இவனுக்காக ஒருத்தரும் யோசிக்கல. அவனுக்காக யோசித்தவர் இயேசு, அவனுக்காய் பரிதபித்தவர் இயேசு, அவனை பார்த்தவர் இயேசு. எவ்வளோ அன்பாக சுகமாகணுமா. அவன் என்ன பண்ணிட்டான், அவர் தேவன்னு தெரியல. இன்றைக்கி அப்படி தான், இன்றைக்கி வர்றது தேவ வார்த்தைன்னு தெரியல. ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ பேசிட்டு போகிறான். அவன் அந்த 38 ஆண்டுகளாக முடவனாக இருந்தவன் போல இருக்கிறாங்க இங்கே நிறைய பேர். வருகிற தேவ வார்த்தை புரிந்து கொள்ள முடியல. உடனே ஒரு சொல்கிறார் லிஸ்ட்டு, எங்கே ஆண்டவரை வர்த்தனம் கூட்டும் போல் வரப்போ அவன் இறங்கி போயிடுறான். எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த குறை தான். வருவது தெய்வ வார்த்தை என்று புரிந்து கொள்ள இப்போ ஆண்டவர் பேசுகிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. வந்தது தேவன் என்றும் தேவ வார்த்தை என்று அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எழுந்து என்ன பண்ண பாருங்க, சொஸ்தமாகி எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அவன் என்ன பண்ணிருப்பான், தேவனை மகிமைப்படுத்திருப்பான். ஆமாம், என்ன பண்ணான். உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மை செஞ்சப்போ நீங்கள் மகிமைப்படுத்துறீங்களா? எப்போ? அப்போ பண்ணிவிட்டு மறுபடியும் மறந்துடுவீங்க. இன்றைக்கி பண்ணார்னா மறுபடியும் நாளைக்கு புதுசாக ஒன்று பண்ணோம். கட்டலைங்களா? இன்றைக்கி ஒன்று பண்ணார்னா நாளைக்கு ஒன்று பண்ணோம். அப்படி ஆண்டு உங்கள்கிட்ட எதிர்பார்த்தாருன்னா இன்றைக்கி பண்ணுங்க நாளைக்கும் பண்ணுங்கன்னு எதிர்பார்த்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்னத்தை சொல்ல, நான் எங்கே போக அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆண்டு என்னத்தப்ப நான் எங்கே போக அப்படின்னு சொல்ல மாட்டார். நீ கேட்டாலும் செய்வார். ஆமென். அப்படி இவன் எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, தன் ஜீவ நாட்கள்லாம். அதான் சொன்னார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத. மறந்தான்னா மறக்கிறவன் பேர் என்னது? நான் சொன்னேன், எதை மறக்கணுமோ அதை மறந்துரு. தேவன் செய்த மறக்காத. உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், அதை மறந்துடாத. உன் ஆபத்தில் யாருமே இல்லாதப்ப கர்த்தர் இருந்தார், அதை மறந்துடாத. உன் பிரச்சனையில் யாருமே உன் பக்கத்தில் இல்லாதப்ப உனக்கு ஆறுதல் வார்த்தை என்பது அவரை மறக்காத. புரிதலுங்களா? வசனத்தை பேசுவங்க கூட ஊழியக்காரன் ஜெபம் பண்ணிருப்பாங்க, மறக்காதீங்க. எதையும் மறக்காதீங்க. இயேசு செய்த ஒன்று கூட மறக்காதீங்க. நீங்கள் மறக்காமல் அதை பிடிக்கும்போது கர்த்தர் இன்னும் இறங்கி உங்களுக்கு செஞ்சுட்டே இருப்பார். ஆமாம். முதல்ல எப்படி பெற்றுக்கொள்ள வழி தெரிஞ்சுக்கோங்க. மறந்தீங்கன்னா அவர் மறந்துடுவார். அதான் வசனத்தை எழுதி கொடுத்துருக்காரு. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. ஆமென். அப்படியாக கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், நல்ல ஒரு தேவன்ல. ஆகாரை பார்த்தவர், நாயகன் விதவையை பார்த்தவர், 38 ஆண்டுகளாய் இந்த வியாதி உள்ளவனு பார்த்துருவேன். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்னைக்கு சப்ஜெக்டில் இந்த மனுஷங்கிட்ட பார்த்தீங்கன்னா காத்திருந்தான், விசுவாசத்தில் காத்திருந்தான். அதுவும் அங்கே போனால் எப்படியும் எப்பேற்பட்ட வேலை சுகமாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்தாண்டியே இருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் வராதா, எனக்கு யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்களா, அன்றைக்கி நான் உருண்டுனாவது போக மாட்டேனா? இல்லை யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கிறவன் திடகாத்தமாக இருக்கிறவன் என்னை தூக்கி உள்ளே போட மாட்டானா? அந்த நாள் வராதா என்ன? அப்படி ஒரு விசுவாசம் இருந்துச்சு நம்மள. என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்காதா, எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காதா, நல்ல வேலை கிடைக்காதா, நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்காதா அப்படி கேட்குறோமா இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் தேவைக்கு ஒன்று கேட்குறோம். உண்மையில்லைங்களா? கேட்காத ஆள் கிடையாது. அப்போ யார்கிட்ட கேட்குறோம்? கர்த்தர் இடத்துல கேட்குறோம். நல்ல வேலை வேணாலும் கர்த்தர் தான் கொடுப்பாரு, நல்ல வீடு வேணாலும் கர்த்தர் தான் கொடுப்பாரு, நல்ல பாதுகாப்பு கர்த்தர் தான் கொடுப்பாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டினுடைய பிரயாசம் விருதான், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளுடைய பிரயாசம் விருதான். ஒரு செகண்டில் தூக்கம் வந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. தூக்கம் வராமல் காக்கிறவர் அவர் தான். ஆமென். அப்போ நம்ம பிரயாசப்படுறோம், கட்டுறதுக்கு பலத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, உழைக்க பலத்தை கொடுத்து, சம்பாதிக்க பலத்தை கொடுத்து, அதை எடுத்து கட்ட வைக்கிறது அவர் தான். புரிதலுங்களா? வேலை இருக்குது, பலன் இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஹலோ, வேலை இருக்குது, பலன் இல்லை, என்ன பண்ணுவீங்க? எத்தனை நாள் கம்பெனியில் ஒத்துக்குவான்?
அவர் 10 நாள் பார்ப்பான், 1 மாதம் பார்ப்பான், அதுக்கப்புறம் பண்ணுவான். உண்மையா இல்லைங்களா? நல்ல பிரியாணி இருக்குது, 103 டிகிரி ஜுரம் அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி கொஞ்சம் பேர் பிரியாணி சாப்பிட்றாங்க ஜுரம் வச்சுட்டு. சாப்பிட்றது பெருசு இல்லை, உள்ள மிஷின் வேலை செய்யணும்ல. நீ சோர்வாக இருக்கும்போது வயிற்றில் எல்லாம் சோர்வாக இருக்கும், எல்லாம் இருக்கும், இருந்தும் பலன் வேணும்ல. அந்த பலத்தை கொடுக்குறது கர்த்தர் தான். ஆமென். இப்போ இவருக்கு பணம் இருந்தும் ஏஞ்சி நடக்க முடியல, முடனாக இருக்கார், என்ன லாபம்? எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. அப்படி நமக்கு பலத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நம்மளை நடத்துக்கிற நல்ல தெய்வம் அவர் தான். இன்றைக்கி நம்ம இந்த இதில் என்ன புரிஞ்சுக்கிற தலைப்பில், அவர் நம்மை காண்கிற தேவன். நம்முடைய அங்கலாய்ப்பை, நம்முடைய தேவையை, நம்ம கஷ்டத்தை, நம்ம துன்பத்தை, துயரத்தை எல்லாவற்றையும் பார்க்குற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அன்னைக்கு பார்த்தவர் இன்றைக்கும் பார்க்குறாரு. கஷ்டத்தை பார்க்குற தேவன் நம்ம நல்லா இருக்கும்போது என்ன செய்யணும்னு பார்ப்பார். உண்மையா இல்லைங்களா? கஷ்டத்தில் நீ அழுது தேவனை கூடும்போது உன்னை விடுவிக்க வந்த தேவன் நீ நல்லா இருக்கும்போது நீ நல்லா இருந்து தேவனை மகிமைப்படுத்தலாம், அதையும் பார்ப்பார். நமக்கு எதுக்கு பலத்தை கொடுத்துருக்காரு? உலகத்துக்கு செலவழிக்கவா, உலகத்துக்காக ஓடவா, உலக வார்த்தைகள் பேசவா? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தை கர்த்தருக்காக பிரயோகப்படுத்துங்க. நான் இங்கே மியூசிக் ஆஃப் பண்ணோன்னா கை தட்டுறது நின்று போச்சு. இப்போ உடுக்கு அடிக்கிறவனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? லாஸ்ட்டு ஜெபம் முடிக்கும் கை தட்டுறது நிப்பாட்டவே கூடாது. கை கொடுத்ததுக்கு ஆமாம், அதுக்கப்புறம் சாப்பிடலாம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் பார்த்துட்டுருக்காரு, பார்த்து தான் பலன் கொடுப்பார். என் பிள்ளை என்கிட்ட எவ்வளோ உற்சாகமாக இருக்குது, என்னை நம்புது, என் மேலே விசுவாசம் வச்சுருக்கு, எனக்காக காத்திருக்கு அப்படின்னு பார்த்து இறங்குவார். இன்றைக்கி நீங்கள் பிடிக்க வேண்டியது இந்த கடைசியாக சொன்ன அந்த 38 ஆண்டுகளாக இருந்த முடவனை, 38 ஆண்டுகளாயும் விசுவாசம் குறையில. என்னைக்காவது ஒரு நாள் விடுதலை ஆவேன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு காத்திருப்பு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து உயிரை எழும்புவார்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்பட்டு போனதில்லை. இங்கே வாசனம் சொல்லுது, இவன் கர்த்தருக்கு காத்திருந்தான், வெட்கப்பட்டு போகலை. மனுஷன் வெட்கப்படுத்திருக்கலாம், ஜனவங்க உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார், அந்த நாளில் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மை காண்கிற தேவன். லகாய் ரோய், நம்மை காண்கிற ஒரு நல்லது. நம்மளை பார்க்குறான்னு அந்த பயம் இருக்கணும். ஏசப்பா என்னை பார்க்குறாரு, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, நான் அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். நான் அங்கே வரும்போது பயத்துடனே கர்த்தரை செவிக்கணும், நடுக்கத்துடனே களி கூறணும், எல்லாம் செய்யணும், இந்த இடத்துல எப்படி இருக்கணும், அந்த பயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தர் மகிழ்வார். ஆமென். நம்ம வந்து அமர்ந்திருக்கிற இடம் அப்படிப்பட்டது. தேவன் இப்போ உங்களை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கார், தெரியுங்களா? முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்காரு. உங்களுக்கு பார்க்குற தேவன் வெறுமையாக விட மாட்டார். இந்த ஆண்டு முடிவில் வந்துட்டோம், 12ஆம் மாதம். இன்னைக்கு தேதின 17 இல்லை 15, இன்னைக்கு 15. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம், அதை கர்த்தருக்கு விசேஷித்து கொள்ளுங்கள். 15, நாளைக்கு 16. சரி, கர்த்தர் நல்லவர். ஏன்னா இந்த மாதம் பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் பாதி இருக்குது, சரிங்களா? இப்போ கர்த்தருக்காய் நம்ம என்ன நமக்கு கர்த்தர் செய்து அவர் செஞ்சுட்டே இருப்பார். அவர் போய் சொல்ல மனுஷன் இல்லை, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்த வாக்கு நிறைவேற்ற நம்ம சொன்னது செய்யலாம். கர்த்தருக்காக எதாகிலும் செய்வோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஏன்னா தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம அவர் காண்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.